ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் யாருக்கெல்லாம் பேரிச்சம்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட் இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஸோ இந்த ஒரு பழமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 10 ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாமா? இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பல பெண்கள், வயசானவங்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ இருக்குது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, காப்பர், போலேட் இதில் ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துறதுக்கு உதவுது. அதனால தான் தலை சுற்றுதல்லாம் குறையுது, பலவீனம் குறையும், உடல் புத்துணர்ச்சியாகவே இருக்கும். நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமே உங்கள் உடலில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே வரும். அதனால கர்ப்ப காலத்தில் 2 பேரிச்சம்பழத்தை தினமும் டாக்டரோட அட்வைஸோடு எடுத்துக்கிறது நல்லது. எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படும். வயசு அதிகரிக்கிறப்ப எலும்புகள் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்கிறதுனால எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இது உதவியாக இருக்கும். குறிப்பாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எலும்பு ரொம்ப தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். அதாவது ஆஸ்டியோபராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நோய் தாக்க ஆரம்பிக்கும். இதனால மூட்டுகளை சுற்றி எலும்பு தேய்மானம் அடையும், மூட்டு வலிலாம் வர ஆரம்பிச்சிடும். வயசானவங்களுக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். உடலுக்கு சக்தி கிடைக்கும். காலையில் எழுந்தவுடன் சோர்வாக இருக்கிறீங்களா? பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கை குளுக்கோஸ், ஃப்ரெக்டோஸு உடலுக்கு உடனடியாக ஒரு சக்தியை கொடுக்கும். அதனால தான் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், சோர்வு குறையும், வேலை செய்கிற திறன் உயரும். காலை உணவுக்கு முன்னாடி 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது. இதயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தாது அப்படின்னா பொட்டாசியத்தை சொல்லலாம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பேரிச்சம்பழம் தான். இதனால் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும். இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. உங்கள் உடலில் இதயங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்புங்க. அதை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு டெய்லியும் 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது நல்லது. மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறது கூட பயன்படுதுங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூளையை பாதுகாக்க உதவுது. இதனால் நினைவாற்றல் மேம்படும், கவனம் அதிகரிக்கும், மன சோர்வு குறையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பேரிச்சம்பழத்தை அவங்க டெய்லி எடுத்துக்கிறப்ப அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும், படிப்பில் ஃபோக்கஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினாவை கொடுக்கறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது. டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு கூட பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், இயற்கையான கார்போஹைட்ரேட், எனர்ஜி அதாவது இயற்கையான சர்க்கரை எல்லாமே இருக்குது. இதனால் உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சக்தி கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் தேவையான பல சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் இருக்குது. கர்ப்பத்தோட இறுதி காலங்களில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சிலருக்கு சுகர்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது பல நோய்களுடைய ஆரம்பமாக இருக்குது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா போதும். உடல் இயக்கத்தை சீராக்கும், கழிவுகளை எளிதாக வெளியேற்றி தள்ளும், வயிறு ரொம்பவே லேசாக இருக்கும். உடலில் கழிவுகள் உள்ள தங்க பலவிதமான நோய்கள் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கலை கண்டிப்பாக சரி செஞ்சே ஆகணும். இது வயசானவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. 60 வயசை கடந்தவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் செரிக்காது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அதை சரி பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கூட பேரிச்சம்பழம் பயன்படுது. உடலில் நோய்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே அவசியமானது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய வைரஸ் தொற்றுக்கள்லாம் வருது. பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான நோய்களை எதிர்த்து போராடுற தன்மையை கொடுக்கக்கூடியதுன்னா இந்த பேரிச்சம்பழம் தான். இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், செலினியம், ஜிங்க் இது மாதிரியான சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களோட பாதுகாப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது.
ஸ்கின்னை க்ளோ ஆக்குறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள்லாம் சரும செல்களை பாதுகாக்குது, வயது முதிர்வை தாமதப்படுத்துது, முகத்துக்கு இயற்கையான ஒரு பொலிவை தருது. இவ்வளவு நன்மைகள் தந்த பேரிச்சம்பழத்தை சரியான முறையில் சரியான அளவில் சாப்பிட்டா தானே உடலுக்கு நன்மை கிடைக்கும். இதை சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துடலாமா? காலையில் வெறும் வயிற்றில் 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். 2 வேளைகளில் சாப்பிட்றது தான் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தரும். யாரெல்லாம் சாப்பிட வேணும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, வேலை அதிகமாக செய்கிறவங்க, பெண்கள், உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் தாராளமாக சாப்பிடலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா உங்கள் உடலில் எவ்வளவு சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் எப்பயும் டாக்டர்கிட்ட போயிட்டுருப்பீங்களே, அவங்களுக்கு தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால நீங்கள் அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. அளவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் இல்லைனாலும் அளவோட பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுக்கிறப்ப கலோரி அதிகமாகும், உடல் எடை கட்டுக்குள் வைக்க முடியாது, ரத்த சர்க்கரை அளவு உயர ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, ஒன்று நேரடியாக நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம், இல்லைனா பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம், ஸ்மூத்தியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். பாதாம், வால்நட் இது கூட சேர்த்து கூட சாப்பிடலாம். இந்த வீடியோவில் சின்ன பழமாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தில் மறந்துருக்கக்கூடிய சக்தியை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.